உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் சூத்திரதாரியாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மானை பெயரிடுவதாக ஸ்ரீலங்காவின் முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர அறிவித்தமைக்கு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கண்டனம் வெளியிட்டுள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று விசேட அறிவிப்பொன்றை வெளியிட்டு கருத்து தெரிவிக்கும் போதே ஸ்ரீலங்காவின் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் இவ்வாறு தெரிவித்தார். உயிர்த்த தாக்குதலின் சூத்திரதாரிகளாக சித்தரிக்க இவர்கள் செயற்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார். இவர்களே அன்றும் மலரட்டும் கொத்து மலரட்டும் சத்திர சிகிச்சை என்று கூறி வைத்தியர் ஷாபி உள்ளிட்ட குடும்பத்தினருக்கு இழைத்து பல்வேறு துயரங்களையும் அவமானங்களையும் மறந்துவிட முடியாது. இத்தகைய இனவாத செயல்களை செய்து இவர்கள் இன்று அரசியல் தேவைகளுக்காக முஜிபுர் ரஹ்மானை பிரதான சூத்திரதாரியாக பெயர் சூட்டியுள்ளனர். 2020 காலத்தில் மக்கள் ஆணையை பெற்று ஆட்சியை அமைத்து அமைச்சராக செயல்பட்டு சரத் வீரசேகர இன்று முஜிபுர் ரஹ்மான் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரியாக அறிவித்தாலும் அன்று அவர் இது தொடர்பாக எடுத்த சட்ட நடவடிக்கைகள் என்ன என்று கேள்வி எழுப்புகிறேன். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் சூத்திரதாரிகளை கைது செய்வோம் என கூறிய அன்று இவர்கள் ஆட்சிக்கு வந்தனர். இப்போது முஜிபுர் ரஹ்மானுக்கு ஐஎஸ் தொடர்புகள் இருப்பதாகவும் அவை ஆணைக்குழு அறிக்கையில் இடம்பெற்றுள்ளதாகவும் தெரிவிக்கின்றார். இவ்வாறு பெயர் இடம்பெற்றிருந்தால் அதனை வெளிப்படுத்தி சட்ட நடவடிக்கை எடுக்காதது ஏன் என்று கேள்வி எழுப்புவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக வெளியிட்ட புத்தகம் குறித்த விமர்சனத்தால் தான் இவர் மீது வந்தது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த அடிப்படை வாதம் நாட்டிற்கு பொருத்தமானதல்ல. நடைமுறை பௌத்தர்களாக புத்த பெருமான் போதித்த தர்மத்திற்கு அமைவாக இன வேற்றுமையை ஏற்படுத்தாமல் இன மத சமூக பிரிவுகளிடையே ஒற்றுமையை நிலைநாட்ட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடன் இலங்கையின் கத்தோலிக்க மற்றும் முஸ்லிம் சமூகத்தினர் மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த மக்களும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் ஸ்ரீலங்கா எதிர்க்கட்சித் தலைவர் குறிப்பிட்டுள்ளார். இதனால் பாதிக்கப்பட்ட உயிரிழந்த குடும்பங்களுக்கு நீதி வழங்க வேண்டியது ஆட்சி அதிகாரம் அல்லது அரசியல் அடிகாலத்தை காக்கும் வகையில் அல்லாமல் உண்மையை அறிந்து கொண்டு செயற்படுவதன் தான் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.